உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ திக்கற்றவர்கள் அப்படின்னா எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, எனக்கு யாருமே இல்லை. சில பேர்த்துக்கு குடும்பம் இருக்கும், வேலை நிமித்தமாக தனியாக இருப்பீங்க. சில பேர்த்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருக்கும். சில பேர்த்துக்கு நம்பினவங்களாம் கைவிட்டிருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தேவையானவங்க, வேண்டினவங்களா, நம்மளால் நன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே நம்மளை சில நேரம் கைவிட்டிருப்பாங்க. அது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, அதனால் தாண்டி வரவும் முடியாது. ரொம்ப மனவேதனையாக இருக்கும். எப்படி ஆண்டவர் நான் தாண்டி வர்றது, எப்படி நான் தாண்டி வருவேன், இப்படி நம்பினேன், எப்படி ஏமாற்றிட்டாங்களே என்னை, எப்படி என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு மனிதர்கள் கைவிட்டுருவாங்க. நம்ம நம்பினோர் எல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் அவங்கள இயலாது, அவங்க சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாது, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை